ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.4ல் 12வது கணக்கு பார்க்கலாம். டி என்ற சார்பானது செல்சியஸில் உள்ள வெப்பநிலையையும் ஃபாரன்ஹீட்டில் உள்ள வெப்பநிலையையும் இணைக்கும் சார்பாகும். மேலும் அது டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் என வரையறுக்கப்பட்டால் இங்கே எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5 இன்டூ சி கூட்டல் 32. நம்மளுக்கு கொஸ்டினில் செல்சியஸாக சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃபாரன்ஹீட்டை எஃப் அப்படின்னு தந்திருக்காங்க. இங்கே நம்மளுக்கு 4 சப்டிஷன் இருக்குது. 1 by 1 சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். என்னன்னா டி ஆஃப் 0 இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு கொஸ்டினில் தந்திருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப். ஓகே, டி ஆஃப் சி அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நம்மளுக்கு கொஸ்டினில் எஃப்னா என்ன கொடுத்துருக்காங்க? 9/5 இன்டூ சி கூட்டல் 32. அப்போ எஃப்க்கு பதில் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 9/5 இன்டூ சி கூட்டல் 32. இந்த சமன்பாடை வச்சு தான் இந்த சம் ஃபுல்லாகவே சால்வ் பண்ண போகிறோம். நம்ம டி ஆஃப் 0 இதோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், சிக்கு பதில் அங்கே 0 இருக்குது. அப்போ சிக்கு பதில் நம்ம 0 அப்படின்னு பிரதியிடலாம். டி ஆஃப் சிக்கு பதில் 0 இஸ் ஈக்குவல் டு 9/5 சிக்கு பதில் 0 கூட்டல் 32. 0க்கு கூட எதை பெருக்கினாலும் 0 தான், கூட்டல் 32. 0க்கு கூட 32 கூட்டினா 32. டி ஆஃப் 0 அதாவது டி ஆஃப் சி இது வந்து எஃப். அப்போ ஃபாரன்ஹீட்டோட அலகு எழுதிக்கணும், டிகிரி ஃபாரன்ஹீட் இப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். இனி செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். டி ஆஃப் 28. இப்போ பாருங்க, சிக்கு பதில் இங்க என்னது இருக்கு? 28 இருக்கு. அப்போ பிரதியிடலாமா? டி ஆஃப் சிக்கு பதில் 28 9/5 இன்டூ சிக்கு பதில் 28 கூட்டல் அந்த 32. இப்போ என்ன பண்ண போறோம்னா 9ஐயும் 28ஐயும் பெருக்கலாம். பெருக்குனா 252 கிடைக்கும். டிவைடட் பை 5 கூட்டல் 32. இனிமேல் என்ன பண்ண போறோம்னா 252 அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்புறம் 5ஐயும் 32ஐயும் பெருக்கணும். முதல்ல கூட்டல் I2 10, அப்போ 0 பாக்கி 1. இனி I3 15, 15க்கு கூட 1 கூட்டினா 16. டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடிய 5 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ 2ஐயும் 0ஐயும் கூட்டினா 2, 5ஐயும் 6ஐயும் கூட்டினா 11. அப்போ 1 பாக்கி 1, 2 3 4 டிவைடட் பை 5. இப்போ 412 5ஆல் வகுக்க போகிறோம். வகுக்கலாமா? 412 5ஆல் வகுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. 8 5 40 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். இனி அடுத்த 2 இறக்கிக்கலாம். இப்போ I2 10 கழிச்சா 2 கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால் புள்ளி வச்சுக்கிட்டு 0வை இறக்கிக்கலாம். இப்போ I4 20 கழிச்சா 0ன்னு கிடைக்கும். ஈவு என்ன கிடைக்குது? 82.4 எழுதிக்கலாம். 82.4. மறக்காம டிகிரி ஃபாரன்ஹீட் அதை எழுதிருங்க. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம். என்னன்னா டி ஆஃப் -10 இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த சமன்பாடை எழுதிக்கலாம். டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 9/5 இன்டூ சி கூட்டல் 32. இப்போ சிக்கு பதில் அங்கே -10 இருக்கு. பிரதியிடலாமா? டி ஆஃப் சிக்கு பதில் -10 இஸ் ஈக்குவல் டு 9/5 இன்டூ சிக்கு பதில் -10 கூட்டல் 32. கேன்சல் பண்ணலாம். ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10. ஓகே, நீ பெருக்கணும். பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? -9 18 கூட்டல் 32. இப்போ பாருங்க, ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 32ல இருந்து 18 கழிச்சா 14 அப்படின்னு கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு பிளஸ். சரிங்களா? மறக்காம டிகிரி ஃபாரன்ஹீட் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இதுதான் இதோட ஆன்சர். இனி நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். அது கொஸ்டினை பாருங்க. டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 212 ஆக இருக்கும்போது சியின் மதிப்பை காண்க. இப்போ நம்ம இந்த சியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 212. இனி டி ஆஃப் சி அதாவது டி ஆஃப் சினா 9/5 இன்டூ சி கூட்டல் 32. டி ஆஃப் சிக்கு பதில் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 9/5 இன்டூ சி கூட்டல் 32 இஸ் ஈக்குவல் டு 212. இப்போ சி தான் கண்டுபிடிக்கணும், அதனால இதை அப்படியே வச்சுக்கலாம். 9/5 இன்டூ சி இஸ் ஈக்குவல் டு இங்கே 212 இருக்கு, பிளஸ் 32 அங்கே போச்சுன்னா -32 மாறிடும். இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 2ல இருந்து 2 கழிச்சா 0, 21ல இருந்து 3 கழிச்சா 18 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இனி சி தானே கண்டுபிடிக்கணும். சியை மட்டும் வச்சிருங்க. இதுல வகுத்தல்ல இருக்கக்கூடியது அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலா மாறிடும். அப்போ பெருக்கல் 5. அதே இது பெருக்கல்ல இருக்கக்கூடியது சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலா மாறிடும். அப்போ டிவைடட் பை 9 கேன்சல் பண்ணிடலாம். ஓர் 9 9 ஈர் 9 18. அப்புறம் இந்த 0வை அப்படியே எழுதிருங்க. ஓகே, இப்போ 5ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0, I2 10. சரிங்களா? அடுத்த சி தானே கேட்குறாங்க. சினா செல்சியஸ், அப்போ டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எழுதிக்கணும். இதுதான் இதோட ஆன்சர்.
இனி 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலை ஆகியவற்றை கண்டறிக. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்சியஸோட மதிப்பும் ஃபாரன்ஹீட்டோட மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலையை கேட்குறாங்க. செல்சியஸ்னா சி, ஃபாரன்ஹீட்னா எஃப், ரெண்டுமே சமம்னு கொடுத்துருக்கனால நடுவில் சமம் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? இனிமே இந்த சமன்பாடு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். F = 9 / 5 × C கூட்டல் 32. இதை வச்சு தான் இந்த சம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்க C = F. அப்போ நான் F இருக்கக்கூடிய பிளேஸில் C அப்படின்னு பிரதியிடலாமா? அப்போ F பதில் C அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 9 / 5 × C கூட்டல் 32. C எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். இங்கே இருக்கக்கூடிய C அப்படியே வச்சிருங்க. ஓகே, இந்த சி இங்கே கொண்டு வந்துடலாமா? ப்ளஸ் வேல்யூ இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ -9 / 5 × C = அங்கே இனிமேல் 32 மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ இந்த 5ஐயும் சியையும் பெருக்கலாம். 5ஐயும் சியையும் பெருக்குனா 5C, அடுத்த -9C, டிவைடருக்கு கீழே 5 மட்டும் இருக்கு. அப்போ ஹோல் டிவைடட் பை 5, அங்கே 32 மட்டும் இருக்கும். ஓகே, மைனஸ் இருக்கனால கழிக்கலாம். 9லேருந்து 5 கழிச்சா 4, கழிச்சு பெரிய நம்பரோட குறியீடு போடணும். பெரிய நம்பர் 9, அதோட குறியீடு மைனஸ். 2லே சி இருக்கனால சி அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்த இங்க 32 இருக்கு. இங்க வகுத்தல் இருக்கக்கூடிய 5 அங்க போச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும். அப்ப × 5 சி தானே கண்டுபிடிக்கணும். சியை மட்டும் வச்சிருங்க. இனி இதை ரெண்டே பெருக்கலாமா? I2 10, அப்ப 0 பாக்கி 1. I3 15, 15 கூட 1 கூட்டினா 16. இனி இங்க இருக்கக்கூடிய -4 இங்க பெருக்கல்ல இருக்கு. சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்ப டிவைடட் பை -4 கேன்சல் பண்ணலாம். 1 4 4, நன்னாலு 16, அடுத்த இந்த 0 அப்படியே எழுதிருங்க. ஓகே, அப்போ C = கீழே மைனஸ் இருக்கு, அந்த மைனஸை மறக்காம எழுதிருங்க. அடுத்த 40 மட்டும் பாக்கி இருக்கு. நம்ம இங்கே வெப்பநிலையை தான் கண்டுபிடிக்கணும், அதனால டிகிரி மட்டும் போட்டுருங்க. சரிங்களா? இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.